பாருங்க. தலைவிரி கோலமாக உட்கார்ந்து இருந்தவளை போய் பார்த்தவன் பார்த்தன் அர்ஜுனன். இதான் காட்சி. உள்ள நுழைறான், அவ உட்கார்ந்திருக்கா. உங்கள் வீட்டிற்கு நீங்கள் செல்லுகின்ற பொழுது 2 அருமையான சொற்களை சொல் ஒக்கும் கடிய வேக சுடு சரத்தை கொண்டு போவீர்கள். இப்பொழுது எனக்கு 2 வார்த்தை கிடைச்சது, அதிலிருந்து அதை உங்களிடத்தில் கடத்தி விட்டு போகிறேன். உள்ள நுழைகிற அர்ஜுனன், திரௌபதி நல்லா இருக்கிறியாம்மா? நான் நல்லா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கிறேம்மா, ஏதோ உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். கர்ணனை இன்னும் நீங்க கொல்லலையே, நாளைக்கு கொன்று விடுகிறேன் திரௌபதி. அவனை கொல்வதற்கு முன்னால் உன்னை பார்த்து விட்டு போகத்தான் வந்தேன். இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது தர்மர் உள்ள வந்துட்டாராம். தர்மனுக்கு தெரியாது இவன் உள்ள இருக்கிறான். போர் பாசறையில் அவன் தனியா இருப்பான்னு நினைச்சிட்டு வந்துட்டார். உள்ள வந்த உடனே அவருக்கு ஒரு மாதிரி ஆயிட்டார். அர்ஜுனனை பார்த்து கோபமா கேட்டாராம், அங்க போர்க்களத்துல போர் ஆரம்பிச்சிருச்சு, இங்க என்னப்பா பண்ணிட்டு இருக்கிற நீ? அதே ஸ்டேட்மெண்ட் இங்க இருக்குது அர்ஜுனனுக்கு. ஆனா பெரியவங்கல்ல, அதனால எதிர்த்து இதோ போறேன்னா திரௌபதியை பார்க்க வந்தேன். நான் பெரிய திரௌபதியை பார்க்க வந்தேன். கர்ணனை கொன்னியடா? நாளை கொல்கிறேன் அண்ணா. நாளை கொல்றானா? நாளை பல நாளை கொல்கிறான். உன் கையில இருக்கிறது வில்லா இல்ல புல்லாடா? இவ்வளவு நேரம் நல்லா இருந்த சிச்சுவேஷன் டம்மன துயரத்திற்குள்ள வந்துருச்சு. ஏனென்றால் அவன் சொன்ன சொல் கெட்ட வார்த்தை. அர்ஜுனன் தன்னுடைய குருவின் மீது ஆணையிட்டு இருக்கிறானாம், என் காண்டிபத்தை யாரேனும் குறை சொன்னால் அவர்களை சிறைச்சேதம் சென்று செய்து விடுவது, இல்லை என்றால் தான் அக்னி சமாதி அடைவது. இப்ப என்ன செய்யணும்? யார? தர்மனை. ஓன்னு அழறாங்க திரௌபதி. ஐயோ எவ்வளோ பெரிய அனாவசியமான விஷயம் நடந்து போச்சேன்னு ஓன்னு அழுதாங்க. திரௌபதி அழுதாங்க. யார் வருவா? யார் வருவா? கிருஷ்ணர் வந்துட்டார். ஹே திரௌபதி, why are you crying? Who hurt you? இப்பவே சொல்லு, அழிச்சிடுறா அவங்கள. யார் உன்னை அழ வச்சது? இல்லை கிருஷ்ணா, ஒரு பெரிய தப்பு நடந்து போச்சு. என்ன தப்பு நடந்து போச்சு? இதோ இவர் வந்தாரா, இப்படி சொன்னாரா, அவர் காண்டிபத்தை இவர் குறை சொன்னாரா, வில்லா இல்லை புல்லான்னு கேட்டு விட்டார் கிருஷ்ணா. அவ்வளோதானே? டேய் வாங்கடா 2 பேரும். தர்மா நில்லுங்க இங்க. ஓய் அர்ஜுனா இங்க வா. என்ன சொன்னான்? காண்டிபத்தை குறை சொன்னான். கொன்னுடு, கொன்னுடுறா. ஓ நடுறா திரௌபதி. கொல்ல முடியாது. அண்ணனை எப்படி கொல்லணும்னா கொல்றது இல்லடா, சாஸ்திரப்படி கொன்னுடு. சாஸ்திரப்படி கொல்றதுன்னா என்ன? அவனை விட பெரியவன் தானே? ஆமா. அவனை எதிர்த்து அவர் சொன்னது, கிருஷ்ணன் சொன்னது, நீ வா போன்னு சொல்லு. அவனை எதிர்த்து திட்டு, அவனை திட்டு. உன்னை விட வயசானவன் தானே, திட்டு. திட்டுனா அந்த சாபம் போயிடும்டா, சாஸ்திரப்படி போயிடும். அவன் சின்ன வயசுலேருந்து மனசில் வச்சிருந்ததை எல்லாத்தையும், நீலாம் ஒரு அண்ணன், எனக்கு முன்னால் பிறந்தவன், நீ பிறந்ததுனாலே எல்லாமே உனக்கு கடிச்சிருச்சு, பாடுபடுறது நான், நீலாம் ஒரு மனுஷனடா. உனக்கு தானடா அம்மா குந்தி, எனக்கு அம்மாவா என்னைக்காவது இருந்திருக்கிறாளடா, உனக்கு தான் அன்பு இருந்திருக்கு, எல்லாம் பேசுகிறாங்க. அவன் பேசி முடிச்சுட்டு கிருஷ்ணர் சொல்கிறார், ஏய் கொலை பண்ணி முடிச்சாச்சுடா, இன்னும் ஏன்டா அடிச்சுக்கிட்டே இருக்கிற? அப்பா சாஸ்திரப்படி கொலை பண்ணியாச்சு, ஓகே வா போலான்னு உடனே நிறுத்துறாரு கிருஷ்ணன். இரு, சாஸ்திரப்படி நீ ஒரு பெரியவனை கொண்டு இருக்கிற, அதுக்கு ஒரு தண்டனை உண்டு. என்ன தண்டனைன்னு பார்க்குறாங்க பாரு 3 பேரும். அந்த மாதிரி யாரையாவது சாஸ்திரப்படி கொலை பண்ணியிருந்தா அதுக்கு தண்டனை, யார் அந்த கொலை தண்டனை செய்தார்களோ அவர்கள் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும். ஐயோ அழுறா திரௌபதி. இவன் போயிருந்தாலாவது பரவாயில்ல, அவன் போனா யாரு கர்ணனை கொல்றது, தன்னுடைய சபதம் எப்படி நிறைவேறும்? ஓன்னு அழாத அழாத. இரு இரு இங்க வாடா, சாஸ்திரப்படி தற்கொலை பண்ணிக்கலாமா? இன்னைக்கு பண்ணிக்கோ. சரி வா. நான் யார்? நல்ல கவனமாக கேளுங்க. நான் யார்?
கிருஷ்ணன், அதெல்லாம் விடு. உண்மையால் உன் மனசை தொட்டு சொல்லு, நான் யார்? நீ என் குரு, அப்புறம் நீ கடவுள், அப்புறம் நீதான் பரம்பொருள். உன்னை விட நான் பவர்ஃபுல்லான ஆளா? ஆமாம். எங்க எனக்கு முன்னால் நீ புகழ்ந்து பேசிக்கோ. உனக்கு முன்னால் பேசட்டுமா? பேசு. நான் இந்திரனாக்கும் சந்திரனாக்கும் நான் அர்ஜுனனாக்கும் நாளும் தெரிஞ்ச நல்லவனாக்கும் வல்லவனாக்கும் நான் தான் கட்டின திரௌபதியை இவங்கெல்லாம் என்கிட்ட தான் எடுத்துக்கிட்டாங்க. நான் தான் இந்த உலகத்திலே அதிக அற்புதமான வில்லாத வீர சூரன் எல்லாம் பேசிட்டான். இப்போ தற்கொலை செய்து கொண்ட பாவம் வந்துருச்சு. விஷயம் முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம எல்லாரும் வீட்டுக்கு போகிறோம். இதை நான் ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன்? எனக்கு மகாபாரதம் சொல்லணும்னு ஆசையா? எனக்கு மகாபாரதம் நடந்ததா இல்லையா, அந்த புராணங்களின் மீதான கருத்துக்கள் அதெல்லாம் எந்த இன்ட்ரெஸ்டும் கிடையாது. உண்மையான காரணத்தை நான் சொல்லுகிறேன். இந்த கதையின் மூலமாக உண்மையாக மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய 2 அறங்கள் என் கைக்கு வந்து சேர்ந்தது. ஒன்று, உன்னை விட பெரியவர்களை அவமரியாதை செய்வது அவர்களை கொலை செய்வதற்கு சமம். நம்மை விட மிக பவர்ஃபுல்லான ஆட்களுக்கு முன்னால் நாம் நம்மையே தற்புகழ்ச்சி செய்து கொள்வது தற்கொலை செய்து கொள்வதற்கு சமம் என்கின்ற 2 அறச்சொற்கள் என்னை வந்து சேர்கிறது. நான் எப்படி என்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த அற்புதமான வாழ்க்கை எனக்கு சொல்லித் தருகிறது. நான் இப்படி சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கை நமக்கு வாய்ப்புகளைத்தான் தரும், வெற்றிகளை தராது. அதை வாய்ப்புகளை வெற்றிகளாக மாற்றிக்கொள்வது, அந்த விஷயத்தை நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம் என்பது. நிறைய பேருக்கு வீட்டில் மனைவி இருக்காங்கல்ல, அம்மா இருக்காங்கல்ல, அவங்களாம் எப்படி தெரியுமா? ஃபேன் மாதிரி. ஓடிட்டு இருக்கிற வரைக்கும் தெரியாது, நின்று போச்சுன்னா தெரியும் அவங்க இல்லைன்னு. சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னால் பெருமதியை புரிந்து கொள்ளுங்கள். இது இல்லை என்றால் நம் வாழ்க்கையில் சில விஷயம், நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேங்க, சில விஷயங்கள் நமக்கு புரிவதே இல்லை. முக்கியமாக குழந்தைகளுக்கு புரிவதே இல்லை. புரிகின்ற வயது வருகின்ற பொழுது எல்லா அனுபவங்களும் கடந்து போகின்றன. அந்த ஞானத்தால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. கண்ணதாசன் தான் சொல்வார், முத்தம் என்றும் மோகம் என்றும் சத்தமிட்டு சத்தமிட்டு புத்தி கெட்டு போனதொரு காலம், இங்கு ரத்தமற்று போன பின்பு ஞானம். ரத்தமற்று போனதற்கு பின்னால் இல்லை, ரத்தம் சூடாக இருக்கின்ற பொழுதே இந்த ஞானங்களை பெற்றுக்கொள்வது. நீங்க இப்ப சந்திச்சிருப்பீங்கல்ல ஒரு மிகப்பெரிய செய்தி, வயநாடு சரிஞ்சுதா? எல்லாருமே இந்த ரீல்ஸ் பார்க்குறவங்க உண்டு தானே? அதில் ஒரு காட்சி வந்தது, எல்லாருமே அதை பல லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. நான் நினைவுபடுத்துகிறேன். ஒரு ஃபேமிலி வந்து கீழே இறங்காம மேலே போச்சா, ஒரு கை குழந்தையோட. நான் அதை நினைவுபடுத்துறேன். தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள், தெரிந்தவர்கள் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். அந்த குடும்பம் மேலே போகுதுங்க, மலை மேலே. கீழே போனால் இறந்துருவோன்ட்டு மலை மேலே ஏறுது, மழை. அந்த அம்மா பேட்டி கொடுத்துருக்காங்க, அந்த ஒரு ஐயாவும் பேட்டி கொடுத்துருக்காரு. அதில் அந்த குழந்தையை எடுத்துட்டு மேலே போகும்போது மழை காடு, அந்த மலை காட்டில் மழையில் உயிரை தக்க வைத்துக் கொள்வதற்காக அப்படி போய் நிற்கும் பொழுது நட்ட நடு நிசியில் யானை கூட்டம் வந்து சரவுண்ட் ஆகிருக்கு. அவங்கள சரவுண்ட் பண்ணிருச்சு, அது ரவுண்ட் அப் பண்ணிருச்சு. அந்த அந்த குடும்ப பெரியவங்க வேறு இன்னும் செய்யலை. அந்த சின்ன குழந்தையை எடுத்து அந்த யானைக்கு முன்னால் நீட்டி, இந்த தலைமுறையை காப்பாற்றுறதுக்காக நான் கீழே இறங்காமல் மேலே வந்துட்டேன், இது உன்னுடைய நாடு, இது உன்னுடைய காடு, நீ தான் கஜராஜன், எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். நம்ப முடியுதா? விலங்கு அப்படி கொடுத்த அந்த குழந்தைய பார்த்துச்சாங்க அந்த யானை. அந்த அம்மா கண்ணீரோட பேட்டி கொடுக்குது. அந்த யானையை அந்த பார்த்துட்டு அந்த மழை பொழிகிற அந்த இரவு முழுக்க அந்த குடும்பத்தை அப்படி நின்று, அவங்க கீழே மழையில் நனையாம ராத்திரி முழுக்க நின்று இருக்குங்க அந்த யானை. சூரிய உதயத்தில் மழை நின்றதற்கு பிறகு அந்த யானை நகரத் தொடங்கும் பொழுது திரும்பி ஒரு பார்வை பார்த்துச்சான். அந்த அம்மா சொல்லுது, அந்த யானையின் கண்களில் நான் கண்ணீரை பார்த்தேன். வாழ்க்கை எவ்வளவு அழகானது, எவ்வளவு அன்பானது. எங்க நம்ம மிஸ் பண்ணிட்டு இருக்கோம்? என்னுடைய வாழ்க்கையில நான் சார்ந்திருக்கக்கூடிய மதம் வேறாக இருந்தாலும் இந்த நாட்டின் விழுமியங்களின் மீது எனக்கு மாறாத மரியாதை உண்டு, பற்று உண்டு. எனக்கு இந்த பண்பாட்டின் மீது எனக்கு மிகுந்த பற்று உண்டு. நான் உள்ள நுழையும் போதே சொன்னேன், இந்த நாட்டில் எவ்வளவு மாவட்டங்கள் வேணாலும் இருக்கலாம், நல்லதோ கெட்டதோ நான் பேச வரல.
மதுரை மாதிரியான ஒரு பண்பாட்டுடைய ஒரு பகுதியை நீங்கள் இந்த தமிழ்நாட்டில் வேற எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. அமேசிங்க, அமேசிங். என்ன கலர்ஃபுல்லான ஒரு விஷயம் தெரியுமா அது? நீங்கள் இருப்பதனால் அது மதுரை. நீங்க போயிட்டீங்கன்னா இது மதுரை இல்லை. உங்களால் தான் இது மதுரை, மனிதர்களால் தான் இது மதுரையாக இருக்கிறது. என்ன கல்ச்சரா இருக்கிறீங்க நீங்க, என்ன பேரன்பும் பெருங்கருணையோடும் இருக்கிறீர்கள். அந்த பழங்குடி தன்மையை இன்னும் மிச்சம் வைத்துக் கொண்டு இருக்கிறீர்களே. தமிழ்நாட்டிலே மிகச்சிறந்த பகுதியில் நீங்கள் இருப்பதனால் சொல்லுகிறேன். எனக்கு அம்மன் மீது ரொம்ப ஆர்வம் உண்டு. மீனாட்சி பேதை, பேதை வடிவத்தில் இருப்பார். இன்னொருத்தி இருக்கிறார், அதுவும் அம்மன் வடிவம் தான், ஆதிபராசக்தி. எங்க அம்மா எப்பவுமே சீரியல் பார்க்காதவங்க சீரியல் பார்த்துருந்தாங்க. ஒரு நாள் நான் வீட்டுக்குள்ள நுழையிறேன், இரு இரு அப்படிங்கிறாங்க. பசிக்குதுமான்னு கேட்குறேன். இரு பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா பார்க்குறாங்க? என்னம்மா சமைச்சிங்க? இந்த மீன் குழம்பு. இரு அப்படி. மீன் பொரிச்சிங்களா? மசாலா தடவி வச்சுருக்கேன், பொரிச்சு தரேன், இரு. சீரியல் எங்கள் அம்மா அப்படி பார்க்க மாட்டாங்க, ஆனால் சீரியல் பார்க்குறாங்க. நான் போய் பொரிச்சு, நீ கருக்கிடுவ, மரியாதையாக இரு, நான் செஞ்சு தரேன்னு சொன்னல, இரு அப்படிங்க. சரின்னு இருந்துட்டேன். எங்கள் அம்மா பேச்சா நான் கேட்பேன், குழந்தைகளுக்கு சொல்கிறேன். எங்கள் அம்மா நான் சூப்பருங்க. எங்கள் அம்மா மட்டும் இல்லை, எல்லாருடைய அம்மாவும் சூப்பர் தான். நான் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போவேனா. எங்கள் அம்மா ஒரு நாள் கேட்டுச்சு, நல்லா இருக்க, ரெக்கார்டிங்கா? ஆமாம். மேக்கப் போட்டிருக்க? மேக்கப் இல்லைம்மா, சும்மா மை வச்சு நல்லா இருக்கு. கேமரா முன்னால் வரணும்னா உன்னை நல்லா அலங்கரிச்சிக்கிறல்ல, பர்மனெண்ட்டாக ஒரு கேமரா உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கு, அது முன்னால் அழகாக இரு. கடவுளை சொல்கிறேன். அம்மா அப்படி தான் ஊசி போட்டுக்கிட்டே இருக்கும் எங்கள் அம்மா. அன்னைக்கு சொல்கிறாங்க, நான் ட்ரெஸ் பண்ணிட்டு வெளியில் வரும்போது செருப்பு மாட்டுற இடத்துல ஒரு நிலக்கண்ணாடி வச்சுட்டாங்க ஒரு நாள். நீ வெளியில் போகிறாய், வெளியில் உன்னை யார் எப்படி பார்ப்பார்கள் என்பதனை முதலில் நீ உன்னை முழுமையாக பார்த்துவிட்டு செருப்பு போடு. இதை சொல்லாமல் நிலக்கண்ணாடி வச்சு விட்டாங்க. அவங்க அம்மா ரொம்ப டெரர். தூத்துக்குடிக்காரங்க, உங்கள் பாண்டிய நாடு தான், காயல்பட்டணம். உட்காந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. ரொம்ப ரிலீஜியஸான ஆள், ஆனால் அங்கே போயிட்டு இருக்கிறது ஒரு புராண கதை. புராண கதையெல்லாம் பார்க்க மாட்டாங்க எங்கள் அம்மா, ஆனால் அன்னைக்கு பார்க்குறாங்க. ஒருத்தன் அப்படி தவம் செஞ்சிட்டு இருக்கிறான், அவன் பேர் துர்கா மா அசூர். ஐயோ, அரக்கனா இப்படி அழகாக இருக்கிறான்னு பார்த்தேன் நான். அது ஹிந்தி, தமிழ் டப் பண்ணிரு. காளி அப்படின்னா காளி வந்துட்டா. காளி அவ்வளோ அழகாக இருக்கா, முடியும் அவ்வளோ அழகாக இருக்கா, ஆனால் கருப்பாக இருக்கா. கருப்பாக இருந்தாலும் அவ்வளோ அழகாக இருக்கா. நாளை எனக்கும் இதான் மேட்டரா. ஆனால் இதை சொல்லிடுறதுக்கு முன்னால் சொல்லிடுறேன், நான் சாப்பிடலை அன்னைக்கு, ட்ரெஸ் கூட சேஞ்ச் பண்ணலை. என்னுடைய சோஃபாவில் அப்படியே படுத்தவ தான். மனசு அவ்வளோ காயமாயிடுச்சு எனக்கு அதை பார்த்து. நான் அதை கடத்திட்டு போயிடுறேன். நான் மறுபடியும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நல்ல சொற்களை, நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய சொற்களை இந்த காட்சியிலேருந்து இறைவன் என் வாயிலிருந்து தந்துடணும். ஆனால் ஒரு வாக்கு கொடுக்கணும் ஆண்கள். நான் இப்போ ஒரு விஷயம் சொல்ல போகிறேன், அதை இங்கே மறந்துடணும். நீ சொல்ல அப்படிங்கிறாரு. பெண்கள் இருக்கீங்கல்ல, சாவுற வரைக்கும் மறக்கக்கூடாது, சரியா? அவங்க மறந்துடணும் இன்னைக்கே, இப்போவே பாருங்க. காளி அப்படின்னு காளி வரா. காளி கிட்ட சொல்ல, நாளைக்கு எனக்கும் ஆதிபராசக்திக்கும் போர், ஆதிபராசக்தியை நான் கொல்ல வேண்டும், எனக்கு ஆயுதம் தான். காளி சொல்கிற, ஒரு ஆயுதமும் கிடையாது, ஆதிபராசக்தியெல்லாம் கொல்ல முடியாது, போடா அன்ட்டு போயிடுச்சு. அது கையை அறுத்து போடுறான். காளி மறுபடியும் வரா. ஏன்பா இப்படி பண்ணுற, என் பக்தன், நீ இப்பெல்லாம் அறுத்து போடக்கூடாது, என் தவ வலிமை குறையும். நீ இப்போ காளியா நீ நிற்கிற, உன் சக்திக்கு நான் என்னை தவம் செய்து கொண்டிருக்கிறேன். ஆதிபராசக்தியை கொல்லுகின்ற ஆயுதம் உன்னிடத்தில் உண்டு என்று புராணம் சொல்லுகிறது. நீ எனக்கு சொல்லலைன்னா நான் கழுத்தறுத்துக்கு வேண்டாம். காளி நிற்கிறா. அந்த ரகசியத்தை சொன்னாள். ஆதிபராசக்திகள் தான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களும். அவளை கொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை அந்த ஆண் அசுரனிடம் காளி தந்தாள். இதோ அந்த மந்திரத்தை
உங்களுக்கும் இப்பொழுது அறிய தரப்போகிறேன். இன்றைக்கே நீங்கள் அதை மறந்து விடுங்கள். நிற்கிறாங்க. சொல். சரி, எத்தனை மணிக்கு? நாளைக்கு காலையில் 5 மணிக்கு. சூரியோதயம் வரும்ல? ஆமாம். காளி வருவாள்ல? இவ ஆதிபராசக்தி வருவாள்ல? ஆமாம். ஒன்றும் செய்யாத, கையில் எந்த ஆயுதத்தையும் எடுத்துக்காத. நம்ம வீட்டில் ஆண்கள் இருக்காங்க, அவங்க சண்டை போடுறதுக்கு நாம் தயாராகும் போது என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இப்போ நீ கடைசியாக என்ன சொல்கிறன்னு? யோ சண்டையே ஆரம்பிக்கல, என்னயா கடைசியாக? சண்டையே போட விட மாட்டாங்க. பார்த்தியா? பார்த்துருக்கீங்களா நீங்கள்? பா, அவங்கள மாதிரி பாலிட்டிக்ஸு பெண்களுக்கு வராதுங்க. நம்ம குயோ முறையோன்னு சத்தம் போட்டு கேவலப்பட்டு போவோம். சைலண்ட்டாக இருந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு போயிடுவாங்க. பா, பேசவே மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? நாம் பேசலைன்னா அவங்க உயிரே போயிடும். நாம் பேசிக்கிட்டே இருக்கணும், அவங்க பேச மாட்டாங்க. அப்படி தான். ஒத்த சொல் தான். ஊருக்கு போயிட்டு வராங்களே, இப்போ நான் ஊருக்கு போயிட்டு வரல, என் வீட்டில் எவ்வளோ கதையாக சொல்வேன் தெரியுமா? ட்ரெயின் ஏறினதுலேருந்து இறங்குனதுலேருந்து எல்லாம் சொல்வேன். அவர் போயிட்டு வருவார் 3-4 நாளைக்கு, ஒரு வார்த்தை சொல்ல மாட்டார். ஏன் சொல்லு? சொன்னால் புரியாது மேடம் அவங்களுக்கெல்லாம். பெண்களுக்கு என்ன வேண்டும் தெரியுமா? இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க. சொல். பெண்களுக்கு உங்கள் சிறிய சிறிய அன்பான சொற்கள் தான் வேண்டும், வேறு எதுவுமே வேண்டாம். சின்ன சின்ன அன்பான சொல். சாப்பிட்டியா? இன்னைக்கு அழகா இருக்கிறிய, சொல்ல. இருந்தா சொல்ல மாட்டோமா மேடம்? கோவம் வருங்க எனக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது இந்நாடு. எங்கள் அம்மாவும் அப்பாவும் எவ்வளோ அன்பானவங்க தெரியுமா? இப்போ யோசிச்சு பார்க்குறேன். நான் ரொம்ப அன்பாக இருப்பாங்க எங்கள் அம்மா அப்பா. இன்றைக்கி எங்கள் வாழ்க்கையெல்லாம் நல்லா இருக்குன்னா எங்கள் அம்மா அப்பாவை பார்த்து தான் எங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கு. நாங்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடிய சூழ்நிலை உருவாக வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். அவள் சொல்கிறா, காலையில் ஆதிபராசக்தி இறங்குவாள்ல, அப்போ ஒரு ஆயுதத்தையும் எடுக்காத. ஆயுதத்தை எடுக்கலன்னா அவன் கொன்னுடுவாளே. நீ ஆயுதத்தையே எடுக்காமல் முன்னால் போய் நில்ல. அவள் ஒரு நிமிஷம் யோசிப்பா. அப்படி யோசிக்கும்போது அவளை எதிர்த்து நிந்தனை சொற்கள், அப்படின்னா கெட்ட வார்த்தைகள் பேசு. கெட்ட வார்த்தைன்னா, நீனா ரொம்ப அழகியா, நீ படிச்சுட்டா, அப்போ உன்னை நல்லா வளர்த்துருக்குறான், உன்னை போய் ஏன் தலையில் கட்டி கொடுத்துருக்காங்க? அறிவே கிடையாது. நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பு வீங்கி கிடக்கிறது. ஏதோ ஒரு விஷயம் ஒழுக்கமாக இருக்கா அவங்ககிட்ட? இப்படி சொல்லிகிட்டே இருக்கும்பொழுது நமக்கு பலவீனமாக இருக்கும் இல்லைங்க. ஏன்னா கெட்ட வார்த்தைகளை அப்பன் வீட்டில் கேட்டு பழக்கப்படாதவர்கள் சொற்களால் நிலை குலைந்து போவார்கள். இதுதான் சைக்காலஜி. ஆதிபராசக்தியை எதிர்த்து நீ பேசு. நீ என்ன பெரிய சக்தியா? நீ என்ன அழகியா? உன் நிர்வாகத்திறத்தால் தான் உலகம் ஓடுதா? நீ எல்லாம் எந்த மாதிரி குரூபின்றது எங்களை மாதிரியான ஆட்கள் கிட்ட கேள்வி சொல்லுவாங்கன்ற மாதிரி அவளை எவ்வளோ நிந்தனை பண்ண முடியும் அவ்வளோ நிந்தனை பண்ணு. நிந்தனை பண்ணா அவள் சக்தி குறைவாள், குலைவாள், குலைந்து போய் சின்ன பெண்ணாக மாறுவாள். அப்பொழுது உன் ஆயுதத்தை எடுத்து வீச அவள் இறந்து போவாள். அட பாவிகளா, இதுதான் பெண்களை சாய்க்கிறதுக்கு வச்சிருக்கிறீங்களா ஆயுதத்தை? வார்த்தைகள் சொன்னால் குலைந்து போவோமேன. இந்த வார்த்தைகள் தானே, அந்த சொல் தானே. சொல் ஒக்கும் கடிய வேக சுடு சர மாதிரி வந்து விழுதே. எல்லாம் ஒரு பொம்பளையா? முடிஞ்சுதே, நல்லா குலைஞ்சு போறோமே. சரி, நான் அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருந்தேங்க. நான் என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போன்னு. மணி 8:15. பசி கிசி ஒன்றும் இல்லை. என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். அவள் ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறா, இவன் அந்த வார்த்தையை சொல்கிறான்னு பார்ப்போம். முடிவு என்ன இருக்குன்னு பார்த்துருவோம், பார்த்துட்டு போவோம். இன்னைக்கு நல்ல வேலை அது தொடரும்னு போடாமல் முடித்தான். ஏன் என் உயிரே போயிருக்கோம். இல்லைன்னா காலைங்க சூரிய உதயம்ங்க, அப்படி இறங்குறாங்க அம்மா. தங்கத்தால் தக தகக்கிற அந்த முடி, நெற்றி திலகம், ஃபுல் ஆபரணங்கள், கையில் வேல் எடுத்துக்கிட்டு இறங்கினா பாருங்க. ஐயோ, அந்த டைரக்டர் அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தான். அதை அசுரனையும் அழகாக பண்ணுறவன் ஆதிபராசக்தி அழகாக பண்ணியிருக்க மாட்டானா? அப்படி வந்து இறங்குறாங்க. இறங்கி நின்ன உடனே
நிற்கிறாள். அவன் ஒன்றுமே சொல்லாமல் இப்படியே பார்க்குறான். நீ தான் ஆதிபராசக்தியா? இவ்வளோ அசிங்கமாக இருக்கிற நீ? ஏதோ பெரிய சர்வ வல்லமை படைத்தவள்ன்ற இத்தினூண்டு இருக்கிற. இவ்வளோ சொன்னோட அவன் பார்க்குறா. அவளுக்கு அம்மா தாயேன்னு வியந்து வியந்து பூஜை செய்துதான் பழக்கம். கெட்ட வார்த்தைலாம் அவளுக்கு பழக்கம். நில கொலைகிறாங்க அம்மன். நில கொலைஞ்சி அப்படியே பார்க்குறேன். இத்தினூண்டு ஆயிட்டாங்க. இத்தினூண்டு ஆயிட்டு உடனே இந்த துர்கா மாசுர் என்ன பண்ணா, கையில் அந்த வாளை எடுத்து, கதை தான், கையில் அந்த வாள் எடுத்து ஓங்கி வெட்ட வந்தான் பாருங்க. எங்கிருந்து வந்தாரோ சிவபெருமான். சக்தி அப்படின்னு இறங்கினார். ஏய், நீ தானடி எனக்கு சக்தி கொடுக்கவள், நீ தானடி லோக மாதா, உன்னால் தானடி இந்த உலகம் இருக்கிறது, நானே உன்னால் தானடி இருக்கிறேன், இந்த பிரபஞ்சம் உன் காலடிக்கு பஞ்சமாக வந்து சேர்ந்ததடி, நீ இல்லை என்றால் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது, நீ பேரழகி, பேரன்பு கொண்டவள், பெருங்கருணை கொண்டவள், துதிச்சு 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 நல்ல வார்த்தை சொல்ல சொல்ல வளர்ந்து நிற்கிறா பாருங்க. அவ அப்படியே போய் துர்கா மாசுரனை கொன்னுட்டா. அன்றிலிருந்து அவளுக்கு துர்கைன்னு பேர். இதை நான் ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன்? எனக்கு உள்நோக்கம் இல்லாமல் சொல்ல மாட்டேன் தானே. எனக்கு புராணங்களை சொல்வதா நோக்கம்? நாம் எல்லாருமே ஆதிபராசக்தி தான். எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்தியாவில் பிறந்ததுக்கு, தமிழ்நாட்டில் பிறந்ததுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். இங்கே தான் பர்வீன் சுல்தானாவை கூட பராசக்தியாக அறிவித்துக் கொள்ளலாம். இந்த உரிமை நமக்கு மட்டுமே இருக்கு, நம்ம நாட்டிற்கு மட்டுமே உண்டு, இந்த விழுமியங்களுக்கு மட்டுமே உண்டு. நான் இதை ஏன் சொன்னேன் தெரியுமா? நாம் எல்லோரும் ஆதிபராசக்திகள் தான். பொது வாழ்க்கையில் இருக்கின்ற பொழுது, வாழ்க்கையை சந்திக்கின்ற பொழுது துர்கா மாசுரர்கள் வருவார்கள். நம்முடைய ஆற்றலை குலைப்பதற்கு கெட்ட வார்த்தைகள் பேசுவார்கள், நிந்தனை வார்த்தைகள் சொல்லுவார்கள், நம்மை சைக்கலாஜிக்கலா நம்மளை ரொம்ப கசக்கி பிழிவாங்க. இந்த பெண், இந்த தங்கை, இந்த அக்கா, இந்த தாய், இந்த டீச்சர், இந்த பேச்சாளர் உங்கள் கெட்ட பெண்கள் கிட்ட சொல்கிற ஒற்றை சொல் இதுதான். சூடாக வந்து சேர்தான் பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இப்படி துர்கா மாசுரர்களை சந்திக்கின்ற பொழுது மிஸ்டர் சிவபெருமான் வந்து காப்பாற்றுவார் என்று இல்லாமல், இவன் என் ஆற்றலை குறைப்பதற்காகத்தான் பேசுகிறான், இவன் சொற்களை நான் பொருட்படுத்த மாட்டேன் என்று சொல்லுகின்ற பொழுது உங்கள் ஆற்றலை நீங்கள் இழக்காமல் உங்களை நீங்களே தூக்கி நிறுத்தி ஆதிபராசக்தியாக நிற்க முடியும் என்கின்ற சொல்லை பெற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கை நமக்கு வசதியானது இல்லை. வாழ்க்கை மிகப்பெரிய சிரமங்களை தருவதுதான். அந்த சிரமங்களை கொண்டிருந்தாலும் அதை எதிர்கொள்ளுகின்ற ஆற்றல் யாருக்கு உண்டோ அவர்கள்தான் வாழ்க்கையில் ஜெயித்து வருகிறார்கள். மற்றவர்கள் உதிர்ந்து போகிறார்கள். நாம் ஜெயித்து ஒரு காட்டுப்பூவாக வளர வேண்டும் என்றால் சொற்களை கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், சொற்களை கவனமாக உச்சரியுங்கள், சொற்களை கவனமாக படியுங்கள். ஏனென்றால் ஒரு சொல்லுக்கு பின்னால் மறைந்திருக்கக்கூடிய பொருள் வேறு தன்மை உடையதாக இருக்கும். ஒரு சொல்லுக்கும் இன்னொரு சொல்லுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய வெற்றிடத்திற்கு சில பொருட்கள் இருக்கும். அந்த பொருட்களை முழுமையாக புரிந்து கொள்ளுகின்ற ஆற்றல் உங்களுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வாசிப்பு பழக்கத்தை கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். சொற்களோடு உங்களுடைய உறவை மேம்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்கு உங்களுக்கு புத்தக வாசிப்பு உதவும். நமக்கு முன்னால் வருகின்ற எந்த அம்பாக இருந்தாலும் அதை திசை திருப்பி விடுகின்ற சொல்லாற்றல், பேரொருணையும் பெருங்கருணையும் பேரன்பும் கொண்ட அந்த இறை ஆற்றலால் உங்கள் அத்துணை பேருக்கும் வாய்க்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். எப்போ பார்த்தாலும் கவலை கவலை கவலை, பிரச்சனைகள் சூழுகிற போது கவலைன்னு சொல்கிறான். அந்த கவலைன்ற வார்த்தையில் நடு எழுத்து எடுத்துருங்க. கவலை எழுதி பாருங்கள், நடு எழுத்து எடுத்துருங்க. என்ன வருது? கலை வருது. கலையில் மனம் மூழ்கினால் கவலை தானாக போகும் என்பது தான் நவராத்திரி விழாவே. அதனால தான் அந்த கலை விழாக்களை நம்ம கொண்டாடுகிறோம். இது கூட பார்த்திங்கன்னா புத்தக திருவிழா. திருவிழான்ற வார்த்தையை திருப்பி போடுங்க, விழாதிருன்னு வரும். ஏ தமிழனே, உன் பண்பாட்டில், கலாச்சாரத்தில், நாகரிகத்தில், மனித நேயத்தில், உலகளாவிய பெருமையில் விழாதிருக்க வேண்டுமென்றால் அடிக்கடி திருவிழாவை செய் என்பது தான் திருவிழா என்று சொல்லுக்க அர்த்தம். ஏன்னா நமக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்குது. நான் அண்மையில் கூட லண்டன் போயிருந்தேன். ஒரு 20 நாள் அங்கே இருந்தேன். இப்போ அடுத்த மாதம் பாரிஸ் போகிறோம். அது வேறு. ஒவ்வொரு நாடுகளுக்கு நாங்கள் போகிற போது அங்கே தங்கணும்னா ஒரு சர்வே பண்ணிவிடுவோம்.
அப்போ நம்ம நாட்டினுடைய பெருமை அங்கே போன பிறகு தான் அதிகமாகவே நம்ம மனசில் அமருது. ஹிலாரி கிளின்டன் இந்தியாவில் ஒரு 6 மாத காலம் சுற்றுப்பயணம் பண்ணாங்க. அந்த அம்மா டெல்லியிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் அப்படியே சுற்றுப்பயணத்தை முடிச்சுக்கிட்டு திரும்பி அமெரிக்காவுக்கு புறப்படும் போது ஏர்போர்ட்டில் நிருபர்கள் கேட்டாங்க, இந்தியாவிலே சுற்றி பார்த்தீங்களோ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு கேட்டாங்க. இங்கே இருக்கிற கட்டடங்கள் பிடித்திருக்கிறதா அல்லது ஒரு வேளை கோவில்கள் பிடித்திருக்கிறதா, என்ன பிடிச்சிருக்குதுன்னு கேட்டாங்க. அந்த அம்மா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இந்திய தேசத்தில் அதுவும் தென்னாட்டு பகுதியில் இருக்கிற குடும்பங்கள் எனக்கு மிகவும் பிடித்திருந்ததுன்னு சொன்னாங்க. ஏன் கோயில்கள் பிடிக்கலையா அப்படின்னு கேட்டாங்க. கோயில்கள் பிடிச்சிருக்கு, ஆனால் நான் உலக நாடுகளில் எங்கள் ஊரில் பார்க்காத ஒரு சிறப்பு, தமிழ்நாட்டில் குறிப்பாக குடும்பங்களே கோயில்களாக இருப்பதை நான் பார்த்து பெருமைப்படுகிறேன். நான் சரி, அப்போ குடும்பமே கோயிலாக இருந்தால் அங்கே சாமி இருக்கணும்ல இல்லையா, வழிபாடு இருக்கணும்ல. அதனால்தான் நம்ம பெரியவங்க என்ன சொன்னாங்க, தாயிற் சிறந்த கோவில் இல்லைன்னாங்க, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னாங்க. அப்போ மந்திரமும் இருக்குது, கோயில் கர்ப்ப கிரகத்தை பெற்றிருக்கிற தாயும் இருக்கிறாள். ஏன்னா ஒரு பையனையோ ஒரு பெண்ணையோ உலகத்துக்கு உருவாக்கி தரணும்னா 2 இடம், ஒன்று கருவறை, இன்னொன்று வகுப்பறை. 2 இடத்துலையும் ஒன்று மனித பயிற்சி, இன்னொன்று உலக பயிற்சி, 2 இருக்குது. அப்போ அது 2யுமே சரியாக இருக்கணும். அதனால்தான் நம்ம நாட்டில் ஒரு பொன்மொழி உண்டு, மாதா பிதா குரு தெய்வம். மாதாவும் பிதாவும் குருவும் சரியான வழிகாட்டுகிற இடத்தில் இருந்து சரியாக அமைந்து விட்டால் வளர்கிற பிள்ளைகள் வரலாறு படைப்பார்கள் என்பதற்கு அற்புதமான ஒரு பொன்மொழியை உலகுக்கு தந்த குடும்ப வாழ்க்கையை உடையது நம்ம தேசத்தினுடைய வாழ்க்கை. அதனால்தான் பாரத பூமி பழம்பெரும் பூமி, நீர் அதன் புதல்வர் இந்நினைவு அகற்றாதீர்னு மகாகவி பாரதி சொன்னார். எப்படிப்பட்ட வரலாறு பெற்ற நாடுன்னா பிள்ளைகளுக்கெல்லாம் நிறைய சொல்லணுங்க. அவனுக்கு தெரிஞ்சது 5 சப்ஜெக்டு தான். பிள்ளைகளுக்கெல்லாம் பார்க்கணும், அப்போ அது அவன் படிக்கிற படிப்பே அவனுக்கு முழுமையான அறிவாயிடாது. அதுதான் இந்த தலைப்பினுடைய ஆழமான சிந்தனையே. நம்ம படித்தது கடுகளவு கூட இல்லைன்றது தான் எனக்கு. ஏதோ ஒரு கடலில் ஒரு சிறு துளி, கடற்கரை மணலை எண்ண முடியாது, மணலிலே ஒரு சின்ன துகள் தான் நம்ம படிச்சிருப்போம். கோடிக்கணக்கான மில்லியன் கணக்கான துகள்கள் இன்னும் படிக்காதது எவ்வளவோ இருக்குது. அதனால தான் படிக்காட்டாலும் பரவாயில்லை, கேட்க தயாராகிருன்றது தான் திருவள்ளுவருடைய அன்பான வேண்டுகோள். ஏன்னா படிக்கிறது ஒரு புத்தகத்தில் நம்ம வாசிக்கலாம், கேட்குறதில் பல நூல்களுடைய கருத்துக்களை ஒரே இடத்துல நல்ல வாய்ப்பாக கேட்கலாம். அதனால்தான் 2 குறள் இந்த பிள்ளைகளுக்காக சொல்கிறேன். ஒரு அருமையான குறள், படிக்கிற நல்ல பிள்ளைகள் கற்க சொல்லு, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. சில இடங்களுக்கு நான் போய் ஆரம்பிப்பேன், கற்க, அவனும் கற்கன்னுவான். அப்புறம் கசடர கசடர அவனும் பின்னாடியே விடுவான். இங்கே பரவாயில்ல பிள்ளைகள், உங்கள் தமிழாசிரியர்கள் எல்லாம் நான் பாராட்டுறேன், ஏன்னா நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. எத்தனை சொல்லு? 7 சொல்லு. மேலே 4 சொல்லு, கீழே 3 சொல். அதுக்கு சீருன்னு பேர். இந்த 7 சொற்களிலுமே எந்த சொல்லிலும் துணைக்கால் கிடையாது. ஏன்? கற்க வேண்டிய நூல்களை கற்று நிற்க வேண்டிய நெறியில் நிற்பவனுக்கு துணைக்கால் வேண்டாம், தன்காலே போதும் என்ற தன்னம்பிக்கையை வலியுறுத்துகிற குறள். இவ்வளவு சொல்லியே நான் படிக்க மாட்டேன்னு சபதம் எடுத்துங்கிறவன்லாம் நிறைய பேர் இருக்கிறான் இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எல்லா ஊட்டிலையும் இருப்பாங்கன்னு தெரியல, நான் சுற்றி பார்த்தா தெரியும். தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்திலையும் வடநாட்டுக்கார பசங்க தான் வேலை செய்கிறோம். உண்மையா இல்லையங்கய்யா? இங்கேயும் அது தானே? பரவாயில்ல, அவன் இல்லாத இடமே இல்லை. இன்னும் பட்டிமன்றத்துக்கு தான் அவன் வரல. இன்னும் கொஞ்சம் நாளில் கொஞ்சம் பயிற்சி கொடுத்தா ஒரு 10 மேடையில் வந்தான்னா 11ஆவது மேடையில் உட்காந்துருவான். உண்மையில் சார், அவன் நம்மளை விட தமிழ் நல்லா பேசுகிறான்.
இனிமேல் கவர்மெண்ட் ஆணையே போட வேணாம், நாமே ஹிந்தி படிக்க வேண்டிய அவசியம் வந்துடுது. ஏன்னா அவனை வேலை வாங்கிறதுக்கு சட்னி கொண்டாடலாம், சாம்பார் கொண்டாடுறான், சாம்பார் கொண்டாடுறான், சட்னி. எல்லாத்த விட பெரிய இதுன்னா இப்போ தான் வந்தால் நினைக்காதீங்க. 25 வருஷத்துக்கு முந்தைய தூர்தர்ஷன் பேர். அப்போது இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இது இப்போ வந்து இது பொதிகை. அது யார் பார்க்குறான்? இப்போ ஒருவேளை இங்கே பார்க்குறாங்களோ? யாரும் பார்க்குறதில்லை. ஏன்னா உலகத்திலேயே 100 சேனல் இருந்தாலும் காணாமல் போனவர்களை அறிவித்த ஒரே சேனல் அதுதான். காணாமல் போனவர்களை காட்டி காட்டி அதுவும் காணாமல் போயிட்டு போ. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஒளியும் வரும். எங்கள் ஊர் கோயில் குருக்கள் கூட பொழுதோட கதவை சாதிட்டு போடுவார். ஏன்னா இதோட அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை தான். அபூர்வமாக இருந்த பொழுது அத்தனையும் ஆசையாக இருந்தது. மலிவாகிவிட்ட பிறகு அத்தனை ஆசைகளும் மறைந்து போய்விட்டது. இப்போ எந்த சேனலில் வச்சாலும் நமக்கே வெறுப்பாக இருக்குது சார். அது ஏன் கேட்குறீங்க? இப்போது நம்ம இந்த ஒரு சீரியல், நான் எப்போயாவது வீட்டில் இருந்தேன்னா உட்காந்து சீரியலை பார்ப்பேன். தொடர்ந்து ஒரு சீரியலை பார்த்துக்கிட்டே வருவேன். அந்த சீரியலில் ஐஏஎஸ் எழுத போகுது. அப்போது ஐஏஎஸ் எழுத போகும்போது அப்பப்போ என்ன பண்ணுறாங்க, அதை வந்து படித்து எழுதுறதே பெரிய விஷயம். அதை படிக்காத விட தேர்வு எக்ஸாமினேஷன் எழுத விடாமல் தடுக்கிறது ஒரு கூட்டம். நானே என் ஒய்ஃபு என் மருமக அப்படிலாம் உட்காந்துன்னு அதெல்லாம் சமரசமாக உட்காந்து பார்ப்போம். எங்கள் வீட்டில் ஒரு டாக் இருக்குது, பெரிய டாக், லியோன்னு ஒரு டாக். அதுவும் பக்கத்தில் படுத்துன்னு இருக்கும் என் பக்கத்தில். அது கூட அந்த சீரியலில் பார்க்கும். சார் நீங்கள் ஒரு ஆச்சரியம் என்னன்னு கேட்டால், அந்த முகமூடி போட்ட 4 பேர் வந்து அந்த பிள்ளைய பரிசு எழுத விடாமல் தூக்கி போகிறோம். எங்கள் டாக் எழுந்து குறைக்குது சார். எனக்கு ரொம்ப பயந்து போனேன். என்னடா இது இவ்வளோ இதுவாகி போச்சேன்னு. மறுநாள் அது எப்படி ஊர்ஜிதப்படுத்திங்கன்னு தெரியுமா? நான் படிக்கிற காலத்தில் பாவ்லா விதின்னு ஒன்று இருக்குது. ஐயாவுக்கு இது நல்லா படிச்சிருப்பாங்க. ஒரு டாகை வச்சு தான் அந்த பாவ்லா விதியை உருவாக்குவார். அப்போது அந்த மணி அடிக்கிறதுக்கும் அந்த நாயினுடைய சாப்பாட்டுக்கும் வச்சுக்க விதி கண்டுபிடிப்பார். நானும் இதை பார்த்தேன். சரின்னு அதை கவலைப்படாத விட்டுட்டேன். ஆனால் மறுநாள் கரெக்டாக 7 மணிக்கு அது வந்து உட்காந்துங்க சார் டிவி முன்னாடி. வைங்கடான்னு சொல்கிறதுக்கு அதுக்கு வாய் வரல. அது ஒன்று தான் பிரச்சனையே தவிர எங்களை இறங்க பார்க்குது. அப்போது சீரியல் உலகம் எப்படி போயிருக்குதுப்பா. நம்ம வந்து சிலதை தான் பார்க்குறோம், பலதை பார்க்கவே விருப்பம் இல்லை. ஆனால் அன்றைக்கி அபூர்வமாக இருந்தது ஒன்று தான் நம்ம பார்த்தோம். எப்பொழுதுமே பார்ப்பது ஒன்று, கேட்பது ஒன்று, படிப்பது ஒன்று. எல்லா கலைகளுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆயக்கலைகள் 64ன்னு சொன்னாங்க நம்ம முன்னோர்கள். கொஞ்சம் நெஞ்சம் இல்லை கலைகள். இந்த கலைகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு அனுபவமும் ரசனை வேணும். முதல்ல ரசனை இருந்தால் தான் சார் எதையுமே அனுபவிக்க முடியும். அதனால்தான் மகாகவி பாரதி எனக்கு ரொம்ப பிடிக்கும். எழுத்தும் தெய்வம், எழுதுகோலும் தெய்வம். இது மாதிரி எந்த கவிஞனும் சொன்னது கிடையாது. இன்னொரு அழகாக சொல்லுவார், நமக்கு தொழில் கவிதை, நாட்டிற்கு உழைத்தல், எமைப்பொழுதும் சோராதிருத்தல். அப்படின்னா எழுத்தும் தெய்வம், எழுதுகோலும் தெய்வம் அப்படின்னா ஒரு மனிதன் தன் வாழ்வாதாரத்திற்கு எவை பயன்படுகிறதோ அவற்றை கூட கடவுளாக பார்த்து மதிக்கிற ஒரே மண் நம்முடைய மண், பாரத மண் என்பதை உறுதிப்படுத்துகிற நிகழ்ச்சி தான் ஆயுத பூஜை என்ற செயல்பாடு. வேறு எந்த நாட்டிலையும் செய்கிற ஸ்பேனருக்கும் ஏர் கலப்பிக்கும் சுத்திக்கும் அருவாளுக்கெல்லாம் பொட்டு வைக்க மாட்டான் சார். அதுக்கு பூ வச்சு வழிபாடெல்லாம் பண்ண மாட்டோம். நாம் நமக்கு எவை உதவுகிறதோ அவற்றுக்கெல்லாமே ஒரு நன்றி செலுத்த வேண்டும் என்ற ஒரு அற்புதமான பண்பாட்டை வெளிப்படுத்துகிற பூமி இந்த பூமி. நிறைய விஷயங்கள், அதாவது படிக்கிறதுன்றது பட்டம் வாங்கிறதுக்கு வேலைக்கு போகிறதுக்கு மட்டும் இல்லை. அதனால தான் மீண்டும் சொல்கிறேன், பிள்ளைகளுக்கு நாம் கூட படிச்சுட்டு வந்தோம், 5 சப்ஜெக்ட் படிச்சுட்டு வந்தோம். அதுவே ஆளுமை அல்ல. நான் ஒரு சின்ன உதாரணம் சொன்னால் உங்களுக்கு சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் கொடுப்பியா? ஆடியன்ஸ் மொத்த பேரும் கொடுப்பியா? இல்லை கொஞ்சம் பொறுமையாக கொடுக்கலாமே. ஒரு 3 மணிக்கு 3:30 கொடுக்கலாமே. ஏன்னா சில நேரங்களில் ஒரு கரசங்கால்னு ஒரு ஊர்,
படப்பைக்கு பக்கத்தில் இருக்குது. சிவராத்திரிக்கு என் தலைமையில் தான் பட்டிமன்றம். ஏறத்தாழ ஒரு 7000 பேர் இருக்காங்க. ஒருத்தரும் கைத்தட்டல, சிரிக்கலை. 2 கையிலையும் புளி சாதமும் தயிர் சாதமுங்குது. அவன் என்ன வேறு முறைச்சி பார்த்துங்கிறான். இது ஏன்னா நம்ம ஆரம்பிச்சிட்டோம்னா ஒரு வேளை விளம்பர இடைவேளை மாதிரி ஏதாவது இருந்தாலாவது கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். அப்போனால தான் ஒரு சீரியலுக்கு 5 விளம்பரம் போடுறான். எதுக்கு? அப்பப்போ போய் சாப்பிட்டு இருந்து உட்காரு. ஒரே இடத்துல உட்கார முடியாது. கொஞ்சம் கோவிச்சிக்காதீங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் வரும். ஏன்னா அடுத்தவங்களுக்கு வர்றதை கெடுக்கக்கூடாது. அதனால் கலைகள் என்பது பார்த்து தெரிஞ்சுக்கிறது, கேட்டு தெரிஞ்சுக்கிறது, படித்து தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் நிறையா இருக்குது. நம்ம வீட்டில் போர் போட்டிருக்கோம். போர் போட்டுட்டு நம்ம திடீர்னு நின்று போச்சுன்னு வச்சுங்களேன், ஏர்லாக் ஆகிட்டுதுன்னு சொல்லி இந்த ஏரை எடுத்துட்டு என்ன பண்ணுறோம், ஒரு 5 வாளி தண்ணி அதில் ஊற்றி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறோம். போர் இறைக்குது. ஊற்றிய தண்ணீராகி 5 வாளி மட்டும் வர்றதில்லை. ஏற்கனவே பூமியில் ஊறி கிடக்கிற தண்ணீரை வெளியிலே கொண்டு வருவதற்கு அந்த 5 வாளி தண்ணி பயன்பட்டது. அதான் உண்மை. நமக்குள்ளே இருக்கிற ஞானத்தை வெளிப்படுத்துவதற்குத்தான் அந்த 5 சப்ஜெக்டும் உதவுகிறதே தவிர அதுவே முழுமையான அறிவாகாது, ஞானமாகாது. அதனால தான் இன்றைக்கி வளரும் தலைமுறைக்கு நான் ஒன்று வணங்கி கேட்டுக்கிறேன்பா, நிறைய நூல்களை படிங்க. நிறைய புத்தக திருவிழாவுக்கு நானும் போனேன், சுற்றி வந்தேன்றது பெருமை இல்லை. இத்தனை ஸ்டால் போட்டிருக்காங்கன்னு சொல்லிக்கிறதுல பெருமை இல்லை. எத்தனை புத்தகங்கள் வாங்கினோம் என்பதும் பெருமை இல்லை. எதையெல்லாம் படித்து தெரிந்திருக்கிறோம் என்பது தான் முக்கியமானது. இன்னும் சொல்ல போனால் நமக்கு பல விஷயங்கள் தெரிஞ்சிருக்குது, ஆனால் புரிஞ்சிருக்குதா? தெரிஞ்சுக்கிறது வேறு, புரிஞ்சுக்கிறது வேறு. இன்றைக்கி எங்கள் வீட்டம்மா கேட்குது, 43 வருஷம் ஆகுது எனக்கு கல்யாணம் ஆகி, நான் சொன்னேன்னா புரிஞ்சுதா? சார் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியுது, ஆனால் அதன் ஆழம் புரியுதா? தெரிதல் வேறு, புரிதல் வேறு. பல விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனால் புரிஞ்சிருக்குதான்றது தான் கேள்வி. புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுங்களேன், அதனுடைய புனிதத்தன்மை நமக்கு நல்லா தெரியும். புரிந்து கொண்ட பிறகு அது என்றைக்கும் நம் மனதை விட்டு அகலாது. அதனால தான் கிளாஸ் ரூமில் வாத்தியார் கேட்குறார், நான் சொன்னேன்னா புரிஞ்சுதாடா, புரிஞ்சுதா அப்படின்வார். எங்கள் ஆசிரியர் ஒருத்தர் இருக்கார், அற்புதமாக நடத்துவார். அவர் அதாவது புஸ்தகத்தில் இல்லாதது அவர் புத்தியில் இருக்கிறது. எவரெஸ்ட் சிகரம் எத்தனை அடி உயரம் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு. பையனுக்கு சொல்ல தெரியல, ஆனால் எங்கள் ஆசிரியர் சொல்கிறார், அவனுக்கு எப்படி குழு கொடுக்குறாரு பார். 8 எட்டா போனால் 4 எட்டில் போகலான்டா, தெரியாதா உனக்கு? எப்படி 8 எட்டா போனால் 4 எட்டில் போகலான்டா, தெரியாதான்னா 8848 அடின்றத 8 எட்டா போனால் 4 எட்டில் போகலான்னு அவனுக்கு சோசகமாக சொல்லி கொடுத்தாரு. பார்த்தீங்களா? இதுதான் என்ன அருமை. வந்த இன்ஸ்பெக்டருக்கு தெரியல, சபாஷ் நல்லா சொல்கிறான்னாரு. அவர் எப்படி சொல்லி கொடுத்தாருன்றது தெரிதல் வேறு, புரிதல் வேறு. ஏன்னா ஒரு தன்னுடைய ஒய்ஃபுக்கு கூட ஃபஸ்ட்டு திருமண நாள், முதல் திருமண நாளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணுன்னு ஹஸ்பண்ட் நினைக்கிறான். எப்படிப்பட்ட ஃபேமிலியிலேருந்து வந்தாலும், ஒரு ராயல் ஃபேமிலியாக இருந்தாலும் கூட சின்ன ஒரு சாக்லேட் அந்த பிள்ளை விரும்புதுன்னா அந்த விரும்புகிறத வாங்கி கொடுத்தா அதில் வர ஒரு மகிழ்ச்சி, ஒரு அலாதி இன்பம். இதெல்லாம் எந்த சிலபஸ்லையும் இருக்காது. அது எந்த சிலபஸ்லையும் தாண்டிய வாழ்க்கை பாடம். அது வேறு விஷயம். அப்படி தான் ஒருத்தர் என்ன பண்ணால், அந்த திருமண நாளுக்கு அவளுக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும்னு நினச்சி, அந்த அம்மாவுக்கு தெரியாமலே வாங்கி கொடுக்கணும்னு நினச்சி ஒரு பெரிய ஷாப்பிங் மால் போகிறான். அந்த மாலில் போய் தேடுறான். ஒரு பொருளை பார்க்குறான். இது என்னன்னு கேட்டான். இது தர்மாஸ் பிளாஸ்கியான்னு சொன்னார் மால் ஓனர். அப்படின்னா என்னன்னு கேட்டான். இதில் ஜில்லுன்னு வச்சா ஜில்லுன்னு இருக்கும், சூடாக வச்சா சூடாக இருக்கும்னா. சபாஷ், இந்த மாதிரி ஒரு பொருள் நாங்கள் பார்த்ததே கிடையாது, எங்கள் வீட்லேயும் இல்லை. இது என்ன விலைன்னா 1500 ரூபா கொடுத்து வாங்கியாச்சு. வாங்கிக்கிட்டு நேராக வீட்டுக்கு கொண்டாந்து ஒய்ஃபுக்கிட்ட கொடுத்தான். அந்தம்மா வாங்கும்போது அவ்வளோ வெயிட்டாக இருந்தது. என்னையா இதுன்னு கேட்டுது. திறந்து பாரு, உனக்கு அப்போ தான் தெரியும்னா. என்ன விஷயத்தை விலைக்கு சொல்லு. இல்லை
இதுக்கு பேர் தெர்மாஸ் பிளாஸ்க்குன்னு சொன்னார் கடைக்காரன். நம்ம வீட்டில் இல்லை, உனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது. இதில் ஜில்லுன்னு வச்சா ஜில்லுன்னு இருக்குமா, சூடாக வச்சா சூடாக இருக்கும்னு சொன்னான். அப்படின்னு உள்ளே இருந்து ஒரு ஐஸ் கப்பையும் எடுத்தான், அடியில் காப்பியும் இருக்குது. இவன் சூடான காப்பியும் அதிலே ஊற்றிட்டான், ஐஸ்கிரீம் வாங்கி உள்ளே வச்சுருக்கிறான். இது தெரிஞ்சு வச்சானே தவிர இதை தனித்தனியாக வைக்கணுன்றது புரியல அவனுக்கு. இதுதான் பல விஷயங்கள் நமக்கு குழப்பத்துக்கே காரணம். பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோமா, புரிஞ்சுக்கிறது கிடையாது. தெரிந்து கொள்வது வேறு, புரிந்து கொள்வது. அதனால்தான் வான் கலந்த மாணிக்க வாசக நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கருப்பம் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனித்தீன் சுவை கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவேன்னு அருட்பிரகாச வள்ளலார் திருவாசகத்தை தான் வாசித்த முறையை அழகுபட சொல்கிறார். நான் ஒரு புஸ்தகத்தை எடுத்துக்கிட்டேன், நான் வேறு அது வேறு இல்லை, ரெண்டும் இரண்டரை கலக்கணும். அதான் ஒரு எழுத்தாளனுடைய பெரிய பெருமையே, அதுதான். அங்கே தான் வெற்றி அடைகிறோம். நம்ம அந்த மாதிரி எத்தனை புஸ்தகத்தை படிச்சிருக்கிறோம்? நிஜமாக பிள்ளைகளுக்கு அந்த வாய்ப்பு இப்போ இன்னும் வரல. அதுக்கு தான் சொல்கிறேன், ஒரு குறிப்பிட்ட நேரம் 1 மணி நேரமாவது ஜென்ரல் நாலேஜை வளர்த்துக்கிறதுக்கு பல வேறு புத்தகங்களை படிங்க. பாட புஸ்தகங்கள் மட்டும் பட்டம் மார்க் வாங்கிறதுக்கு தான். மார்க் வாங்கிறதுக்கு 5 சப்ஜெக்டு, மதிப்பு வாங்கிறதுக்கு தான் லைப்ரரியே உங்களுக்காக காத்திருக்கு. நிறைய படிக்கணுயா, நிறைய படிக்கணும். உலக செய்திகள்லாம் நிறைய தெரியணுயா, நிறைய விஷயங்கள் தெரியணும். பண்பாடு இல்லாத கல்வி நிறைய உருவாகி போச்சு இப்போது. அதுக்கு நம்ம பிள்ளைகள் மேல் மட்டும் காரணம் இல்லைங்க, பிள்ளைகள் மட்டும் காரணம் இல்லை, பெற்றோர்களாகிய நாமும் தான், சமுதாயமும் காரணம். இன்றைக்கி அந்த காலத்தில் என்னென்ன சொல்லி கொடுத்தோம், இப்போ அதெல்லாம் கிடையாது, இப்போ எல்லாம் போயிட்டுது. நான் பிள்ளைகளை மட்டும் நான் குறை சொல்ல மாட்டேன். ஏன், அவன் சமூகம் என்ன மாதிரி சமூகம் மாறி கிடக்குது. அவன் படிக்கலை, அவன் உருப்படலை, அவன் சரியில்லைன்னு ஒருபோதும் என் தேசத்து இளைஞர்களை குறை சொல்லவே வேண்டாம் என்று உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். அவன் சரியாக தான் இருக்கான். இப்போ நாங்கள்லாம் ஐயா இருக்கிறார், ஜெயராம் ஐயா இருக்கிறார், ஐயா இருக்கிறாங்க, நாங்களாம் இருக்கிற போது சின்ன பிள்ளைய படிக்கிற போது எங்களுக்கு இவ்வளவு தொந்தரவே கிடையாதுயா. எந்த இடையூறு இருந்தது எங்களுக்கு? டிவி இருந்ததா, செல்ஃபோன் இருந்ததா? ஒரு செல்ஃபோன் போதுமே, ஒரு செல்ஃபோன் போதுமே. இது நல்ல கருவி தான். ஆனால் அவசியத்துக்கு பயன்படுத்தாமல் அனாவசியத்துக்கு பயன்படுத்துகிற ஒரு கருவியாக மாறி போச்சா இல்லையா? அதில் இல்லாததே கிடையாது உலகத்தில். 1000 தொந்தரவுகள் இருக்குது அதில். இதையும் மீறி என் தேசத்து பிள்ளைகள் உலக நாடுகளில் எல்லாம் கொடிகட்டி பறக்கிறான்னா அவனை நம்ம பாராட்டத்தான் செய்வேன். நான் பாராட்டணுமா அந்த பிள்ளைகளை? என்ன அருமையாக, ஏன்னா அவங்ககிட்ட அவன் படிக்கிறது இப்போ கொஞ்சம்தான், எவனுடைய வாழ்வாதாரத்துக்கு தேடி படிக்கிறான். ஆனால் அவன் படிக்க வேண்டியது நிறைய இருக்குது. அவனை மட்டும் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. நம்மளுடைய ஜென்ரேஷன் சமூக மாற்றங்கள் எவ்வளவு இருக்குது. நிறைய பிள்ளைகளை நான் பார்ப்பேன், இங்கே நல்ல பிள்ளைகள் தான் நல்லா இருக்கான். எங்கள் ஊரில் விவசாயி தான் விவசாயம் பண்ணும்போது வரப்ப அண்டை கழிப்பான். சைடில் 2 சைட்லையும் கழிச்சு விடுவான். நடுவில் புல் முன்னெல்லாம் ஜாம்னு வளரும். இப்போ அவனு சைடில் 2 பக்கமும் அண்டை கழிச்சிக்கிறான். நிறைய இந்த வைக்கப்போர் போட்ட மாதிரி மேலே வச்சுன்னு வரான் சென்னையில். அவன் மேலே தப்பில்லை, அதை ஏதோ ஒரு நார்த் இந்தியன் நடிகன் நடிச்சிட்டான், இந்த மாதிரி வைடான்னு இவனும் வைக்க ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா பார்ப்பது எப்படி பதியுதுன்றதுக்காக சொல்ல வரேன். சார், நாங்கள்லாம் எங்கள் அப்பா போய் கேட்டார் சார், எனக்கு சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எனக்கு கூட வச்சுக்கிட்டு ஜவுளி கடையில் கேட்டார், கிழியாத பேண்ட்டு துணியாக கொடுன்னார். அவன் எவ்வளோ ஓணுன்னா 1.5 மீட்டர் கொடுன்னார். அப்போவே நான் கேட்டேன், கிழியாத துணி கேட்டார், நீ எப்படி 1.5 மீட்டர் கிழிச்சு கொடுப்பேன்னு. அப்போ எங்கள் அப்பா சொன்னார், அதிக பிரசங்கித்தனம் பேசாதரான்னார். அப்போ கிழியாத பேண்ட்டு போட்ட காலம் எங்கள் காலம். இப்போது கிழிஞ்ச பேண்ட்டு போட்டுன்னு சுற்றின்னு வரான். 2 முட்டிலையும் கிழிச்சு விட்டுக்கிறான், இந்த பக்கம் சைட்லையும் கிழிச்சு விட்டுக்கிறான். அதில் வேற பெரிய சிக்கல் என்னன்னா, கிழியாத பேண்ட்டை விட கிழிஞ்ச பேண்ட்டு தான் விலை அதிகம். இப்போ நான் என்ன கேட்குறேன், அவன் எந்த சமூகத்தில் வலம் வரான்? அப்போ அவனை மட்டும் குறை சொல்லி போகிறோம். சமூகம் மாறணும். சமூகம் தன்னை மாற்றிக்கொள்ள தயாராக இருந்தால் அவனும் தன்னை மாற்றிக்கொள்ள தயாராக இருப்பான்.
ஏன்னா நான் எல்லா நாடுகள்லையும் போய் பார்த்த உண்மையை சொல்கிறேன். அங்கே நம்ம குறிப்பாக தமிழ்நாட்டு பிள்ளைகள் மிக மிக 2 விஷயத்தில் அங்கே சிறப்பாக இருக்கிறார்கள். ஒன்று நம்பிக்கையை பெற்றிருக்கிறார்கள், இன்னொன்று நன்றாக உழைப்பவர்கள் என்ற பெயரையும் பெற்றிருக்கிறார்கள். இங்கே தான் நமக்கு கொஞ்சம் தலைகீழே இருக்குது. எதுக்காக சொல்கிறேன்னா, இன்றைக்கி இருக்கிற நிலைமை, படிப்பு என்பது ஒரு பரந்துபட்ட ஞானத்தினுடைய வெளிச்சத்தை தரக்கூடிய வல்லமை வாய்ந்தது. இன்னும் சொல்ல போனால் சாதாரணமானதில்லை. ஆரம்பத்தில் நான் சொன்னேன், கருவறை வகுப்பறைன்னு 2 சொன்னேன். ஒரு காலத்தில் அம்மாவும் அப்பாவும் படிக்காதவர்கள், குடும்பத்தில் 4 பிள்ளைங்க இருந்தால் 2 படிக்கும், அது 2 படிக்காது. எங்கள் பெரியப்பா கள்ளங்கபடம் இல்லாத மனுஷையா, 16 பசங்க அவருக்கு. எவனோ கல்யாணத்தில் வாழ்த்திட்டு இருக்கிறான் அவர் காதுபட, 16 பெற்று பெருவாழ்க வாழ்கன்னு. அதை நிறைவேற்றிட்டார். இத்தனைக்கு அவர் போஸ்ட் மாஸ்டர், வெளியிலையும் டெலிவரி உள்ளேயும் டெலிவரி. யாராவது பையன் அந்த அவருக்கு 10 பையன் 6 பொண்ணு. ஒரு பையனை பார்த்து இது பையன் பேர் என்னான்னு கேட்டால் தெரியாது அவருக்கு. எங்கள் பெரியம்மாவை தான் கூப்பிட்டு கேட்பார், இந்த 8ஆம் நம்பர் பையனுக்கு பேர் கேட்குறாங்க சொல்லுன்னுவார். எதுக்கு நான் இதை நினைவுபடுத்துகிறேன்னா, அத்தனை பிள்ளைகள் இருந்த காலத்துலேயும் அவங்க கவலைப்பட்ட வரலாறு இல்லைங்க. 100 ரூபாய் சம்பளம் 1000 ரூபாய் வாழ்க்கை. இன்றைக்கி 1000 ரூபாய் சம்பளம் 100 ரூபாய் வாழ்க்கை கூட நம்ம வாழலைன்றது தான் என்னுடைய ஆதங்கம். என்னமோ கருவிகள் பெருகி போச்சு, வாழ்க்கை பெருகி போச்சுன்னு நினைக்கிறோம். ஆனால் வாழ்க்கை சுருங்கி கொண்டிருக்கிறது. அதனால தான் நான் அதை படிக்கணுன்றேன். எத்தனை படிக்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. ஒரு மனிதனை படிக்கணும், புத்தகத்தை மட்டும் படிக்கக்கூடாது. ஒரு மனிதனை படிங்க. ஒரு மனிதனை படித்தால்தான் நம்ம வாழ்க்கையில் எப்படி வரணுன்றது நமக்கே தெரியும். அதனால்தான் மாதாவிடத்திலும் பிதாவிடத்திலும் படிக்கணும்னு நாங்கள். என் கூட ஒரு 2 நிமிஷம் ஒரு வீட்டுக்கு வாங்க. வாசல் கதவு திறந்துருக்குது, நம்ம உள்ளே போகிறோம். ஹாலுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன டைனிங் டேபிள். அப்பா அப்படி உட்காந்துங்கிறார். இதில் 7ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் உட்காந்துங்கிறான். அம்மா அடுப்பங்கரையில் விறகு அடுப்பு, சிலிண்டர் கிடையாது, விறகு அடுப்பு. அதில் ரொட்டி தயார் பண்ணுது அந்த அம்மா. உடம்பு வேற ஜலதோஷம் பிடிச்சிருக்கு. அந்த ரொட்டியை கொண்டாந்து தட்டில் வைக்கிறாங்க. அப்பா தட்டில். பிள்ளை பார்க்குறார், கண்ணை மூடுறார். ஏன் அவ்வளவு கரேர்னு தீஞ்சு போச்சு அது. என்னப்பா இவ்வளோ கரேர்னு இருக்குது அப்படின்னார். ஆனால் அப்பா அவனுடைய பதில் என்ன தெரியுமா? அம்மா காதுபட சொல்கிறார், அம்மாடி ரொட்டி ரொம்ப முருகலாக பண்ணிட்டியோ, சூப்பர், அருமையாக இருக்குது, எங்கேயும் கிடைக்காது இது மாதிரி. முருகல்னார். பிள்ளை சொல்கிறான், கருகல், நீ முருகல்ன்ற. அப்போது பிள்ளைக்கு மட்டும் அப்பா சொன்னார், மெல்ல சொன்னார், அடே அம்மாவுக்கு உடம்பு சரியால்லாட்டாலும் மறுக்காமல் நமக்கு தயார் பண்ணி கொடுத்தாலே இந்த ரொட்டியை, இதுவும் நான் கருகிவிட்டது என்று சொன்னால் ஏற்கனவே எரிகிற அடுப்பில் முகம் கருகி கொண்டிருக்கிறாள். இந்த வார்த்தை அவளை மனம் கருக வைத்துவிடும். மனம் கருகுகிற வார்த்தையை சொல்லக்கூடாது. அந்த பிள்ளை எந்த சிலபஸில் இல்லாதது, எங்கேயும் படிக்க முடியாதது அப்பாவின் நாவில் படிக்கிறார். அதை கேட்டுக்கொண்டு வளர்ந்ததனால்தான் பிற்காலத்தில் குழந்தை கேட்ட கேள்விக்கும் குனிந்து பதில் சொன்னார். வேறு யாரும் இல்லை, மேதக அப்துல் கலாம் என்கிற மனிதர். அதனால்தான் சொன்னான், தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை, தாயிற் சிறந்த கோவில் இல்லை. ஏன் சொன்னா? தாயை கோயிலாக்குறது காரணம் என்ன? கடவுள் இருக்கிற இடம் கருவறை. ஒவ்வொரு தாயினுடைய உள்ளே ஒரு உயிர் உருவானதும் அதுவும் கருவறை. தாயின் வயிற்றில் இருக்கிற அந்த கருவறையில் ஒரு சீவன் இருக்கிறது. அந்த கருவறையில் ஒரு சிவன் இருக்கிறான். இதுவும் உயிர்ப்பு, அதுவும் உயிர்ப்பு. அதனால்தான் தாயை கடவுளுக்கு சமமாக சொன்னார்கள்.
எல்லா இடங்களிலும் தான் நேரடியாக வந்து அருள்பாலிக்க முடியாது என்பதற்காகத்தான் தன்னுடைய பிரதிநிதியாக தாயை படைத்திருக்கிறான் என்று பெருமானார் நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லுகிற கருத்தை நாம் நினைந்து பார்க்க வேண்டும். அதனால் குடும்பம் மனித பயிற்சி கொடுக்குற இடமையா. அதனால தான் நம்ம நிறைய எந்த பல்கலைக்கழகங்களாலும் பட்டம் கொடுத்துறோம். ஆனால் குடும்ப வாழ்க்கை மட்டும்தான் மனித பயிற்சி கொடுக்கும். இது இல்லை இன்னைக்கு இல்லை, அதுதான் வருத்தத்தோடு சொல்கிறேன். அதை நம்ம சொல்லாமல் சொன்ன பாடம் அதெல்லாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.